வணக்கம், நான் வைகை பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய பகுதியானது ஆரப்பாளையம் தடுப்பணை பகுதியில் இருக்கோம். மதுரையை பொறுத்தவரைக்கு 3 தடுப்பணைகள் மிக முக்கியமாக அமைச்சிருக்காங்க. 2019, 18 அமைச்சிருக்காங்க. அது நம்மளுடைய ஓப்லா படித்துறையிலே ஒரு தடுப்பணை, ஏவி பாலத்துக்கு முன்னாடி ஒரு தடுப்பணை, மொத்தம் 3 தடுப்பணைகள் இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த 3 தடுப்பணைகள் அமைத்து என்ன பயன் அப்படின்னா அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆரப்பாளையம் தடுப்பணையாவது கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் செலவில் 160 மீட்டர் நீளத்திலையும் ஒரு 2 மீட்டர் உயரத்திலையும் செறிவூட்டும் தடுப்பணை என்று சொல்லி இந்த நீர்த்தேக்கத்திற்காக, மதுரையினுடைய நிலத்தடி நீர் தேக்கத்துக்காக இவங்க அமைச்சிருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த தடுப்பணையை பொறுத்தளவுக்கு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஆரப்பாளையம் தடுப்பணை. இந்த ஆரப்பாளையம் தடுப்பணையை பொறுத்தளவுக்கு 2 பக்கத்துலையுமே தண்ணீரை இப்போ சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. ஆனால் இந்த தண்ணீர் திறந்து விடாத போது இந்த தண்ணீரை வரக்கூடிய தண்ணீரை சேமிக்க இந்த தடுப்பணையில் நிறுத்துவதற்கு எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாமல் இதுக்கான சற்று போடலை. ஏன்னா அந்த ஓப்லா படுத்தையும் ஏவி பாலம் படித்துள்ளக்கூடிய தடுப்பணைகளுக்கு தண்ணீர் குறையும் போது சற்று போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படித்துறையை பொறுத்தளவுக்கு செறிவூட்டும் நீர் தடுப்பணை என்று இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தடுப்பணை, ஆரப்பாளையம் தடுப்பணையில் இதவே போடவே இல்லை, சற்று போடல. இப்போ தண்ணீர் திறந்து விட்டால் போயிடும், திறந்து விட்டால் நிற்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த தடுப்பணையில் சட்டர் போடணும்னு வைகை மக்கள் இயக்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கிறேன். அதுபோக நம்ம ஏவி பாலம் தடுப்பணை கட்டும் போதே நம்ம வைகை மக்கள் இயக்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கும் பொதுப்பணித்துறையிற்கும் ஒரு அறிக்கை கொடுத்தோம். ஏவி பாலம் தடுப்பணையை கட்டினா அதுக்கு அந்த பாலத்துக்கு முன்னாடி தடுப்பணை கட்டினால் கல்பாலம் பயனற்று போகும். கீழே இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக பயன்பாட்டில் இருந்த முதல் இந்த கற்கோட்டைகளை உடைத்து ஆற்றின் முதல்ல கட்டப்பட்ட அந்த கல்பாலம், யானைக்கல் கல்பாலம் தடைபட்டு போகும். அதனால் அந்த தடுப்பணையை அதற்கு முன்பக்கம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வைகை மக்களுக்கு சார்ல கோரிக்கை வைத்தோம். ஆனால் அந்த பகுதியில் தடுப்பணை அமைச்சாங்க. அந்த தடுப்பணையுமே கிட்டத்தட்ட ஒரு 12 கோடிக்கு உண்டான தடுப்பணை. அதே மாதிரி ஓப்லா படித்துறையில் இருக்கக்கூடிய தடுப்பணையுமே அதுவுமே ஒரு 11 கோடினால கிட்டத்தட்ட தடுப்பணைக்கு மட்டுமே 36 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு, பொதுப்பணித்துறை, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மேம்பாட்டு நிதியில் கட்டியிருக்காங்க. அந்த 3 தடுப்பணைகளும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? இந்த தடுப்பணை கட்டினதுனால இன்னைக்கு நிலத்தடி நீர் நமக்கு சேமிக்கப்படுறோமா அப்படின்னா அதுதான் இல்லை. அதை சொல்ல தான் இன்றைக்கு நான் இந்த தடுப்பணைக்கிட்டேயே வந்திருக்கேன். ஒவ்வொரு தடுப்பணையாக பற்றி சொல்கிறேன். முதல்ல ஆரப்பாளையம் தடுப்பணையில் 2 பக்கமும் சற்று அமைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் சேமிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் தடுப்பணையில் இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி நிலத்தடி நீராக ஊர்ந்து செல்லி எப்படி இந்த பகுதியில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஆற்றின் கரையோரம் 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு ஆழம் தோண்டி 2 பக்கமும் செவுறு கட்டிட்டாங்க. இந்த 15 அடி ஆழத்துக்கு செவுறு கட்டினால எந்த அளவுக்கு இந்த நிலத்தடி நீர் உள்ளே போகுதில்லை. எப்பயுமே தடுப்பணைகள் நிலத்தடி நிபுணர்கள், அதாவது நீரியல் நிபுணர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நகரத்தின் துவக்கத்திலையும் நகரத்தின் முடிவிலும் தான் அந்த தடுப்பணைகள் கட்டணும். அப்போ தான் நீர் நிலத்தடி நீர் செல்லும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இவங்க நகரத்தினுடைய இது பழைய தடுப்பணை, நகரத்தின் துவக்கமாக வைத்தா கூட இது பழைய தடுப்பணை. ஆனால் இந்த தடுப்பணையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் மணல் இருந்தால் தான், மணல் பாங்கான சூழ்நிலை இருந்தால் தான் இந்த தடுப்பணை என்னாகும், இந்த நிலத்தடி நீரை அதை உள்வாங்கி அது மற்ற பகுதிகளுக்கு செல்லும். ஆனால் இங்கே மணல் பாங்கே இல்லை, வெறும் ஆகாயத்தாமரையும் கழிவு நீரும் சகதியுமாக கிட்டத்தட்ட தண்ணி தொட்டியில் தண்ணி கிடந்தா எப்படி இருக்கும்? அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால இந்த தடுப்பணையில் இங்கே திருடப்பட்ட மண்ணை பூரா எடுத்துட்டு இந்த ஆற்றுல, இந்த தடுப்பணை பகுதியில் இருக்கக்கூடிய திருடப்பட்ட மண்ணை பூரா ஆற்று மணல் இருந்தால் தான் இந்த தடுப்பணை பலன், இல்லாட்டினா இந்த தடுப்பணை எந்த விதமான பலனும் கிடையாது. அதுபோக இங்கே சற்று அமைப்பு வேலை கிடையாது. முன்னாடி தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட இந்த 1 வருடமாக நல்லா தண்ணி போகுது. அப்படி தண்ணி போகாத காலங்களில் இங்கே சற்றுல அமைச்சு இந்த தண்ணியை தேக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த தடுப்பணையை கேட்டே பார்த்தீங்கன்னா வடக்கு புறமும் தெற்கு புறமும் 2 பெரிய பாதாள சாக்கடையுடைய பைப்பு கூட சொல்ல முடியாது, பெரிய இதுக்காகவே செவரில் தொலையிட்டு 2 பக்கமும் இன்றைக்கு அதை கழிவு நீர் பெருக்கு. ஒரு பக்கம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பரி மருத்துவ கழிவு மாநகராட்சி கழிவு பைப்போட வருது.
இந்த பக்கம் மாநகராட்சி பகுதியில் இருக்க குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவும் உள்ள வருது. அப்புறம் இந்த தடுப்பணை கட்டி 10 கோடி 12 கோடி ரூபாய்க்கு இந்த தடுப்பணை கட்டி என்ன பிரயோஜனம்? இப்போ கழிவு நீரை தேக்கத்தான் தடுப்பணை கட்டணுமா? இன்னைக்கு மதுரை இன்னைக்கு நிறைய மக்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய வந்துட்டாங்க. ஆனால் இந்த தடுப்பணை வந்து பயன்பாடு கட்டணால வந்து 12 கோடி ரூபாய்க்கு நம்முடைய மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் திரு PTR பழனிவேல்ராஜன் நல்ல நோக்கத்தோடு இந்த தடுப்பணையை கட்டியிருக்கார். நாங்கள் தடுப்பணை கட்டணம் நீண்ட நாட்களாக கோரிக்கை வச்சோம், அதை நிறைவேற்றிருக்கார். ஆனால் இந்த தடுப்பணையிலே 2 பக்கம் கழிவுநீர் மாநகராட்சி கலக்குதே. இதை அமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த தடுப்பணையில் கழிவுநீரை கருத்துறத நிறுத்த வேண்டும், இந்த 2 பக்கமும் சற்று போடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே போல் ஏவி மேம்பாலத்தினுடைய தடுப்பணை இப்போ பாலம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பாலம் நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே அவங்களுக்கு திட்டமிட்டு தெரிஞ்சிருந்தா அதுக்கு முன்னாடியே இன்னொரு பாலம் அமைக்கணும். அப்போ இந்த தடுப்பணை வந்து ஒரு இப்போ கட்டினால இன்னைக்கு தண்ணி வருது. எப்போ பார்த்தாலும் தண்ணி வரும்போதெல்லாம் வந்து தடுப்பணை என்ன ஆகுது, ஆற்று கரையில் அந்த வைகை கரை சாலையில் பயணிக்க முடியாமல் இருக்கு. இதை விட இன்னைக்கு ஒரு 15வது நாளாக அந்த தடுப்பணையில் உள்ள தண்ணீர் நின்று செல்வதனால இன்னைக்கு வைகைக்கரை சாலையை பயன்படுத்த முடியல. ஆற்றை சுருக்கி ரோடு போட்டீங்க, அந்த ரோடுனால என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து வைகை ஆற்றில் இரு கரையிலும் வடகரையிலையும் தென்கரையிலுமே கிட்டத்தட்ட 360 கோடி ரூபாயில இந்த வைகைக்கரை சாலைகளை அமைச்சிருக்காங்க. அப்படி அமைச்சிருந்து என்ன பிரயோஜனம்? முழுமையான பயன்பாட்டில் இருக்கா? பயன்பாட்டு இல்லை. கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஆரப்பாளையம் படித்துறை இந்த பகுதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டுத்தோப்போடு நின்றது. இந்த பகுதி ஃபுல்லா முழுக்க வாகனம் நிறுத்தக்கூடிய பகுதியாக தான் மாறி இருக்கே ஒழிய இதனால எந்த விதமான மக்களுக்கான அது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இது கிடையாது. அதுபோது செவுத்துல முட்டி அந்த மேலானத்தோப்பு தெருவுக்குள்ள வந்துடுறேன், அப்புறம் அங்கே வந்து வண்டியை திருப்பக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இருக்கு. அதனால வந்து அந்த தடுப்பணை கட்டும் போது சொன்னா இப்போ அந்த பாலம் கட்டிட்டாங்க, இப்போ அந்த தடுப்பணையிலிருந்து தெப்பக்குளத்துக்கு போகக்கூடிய தண்ணீர் எப்படி போகும் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியே இருக்கு. இப்போ அதுக்கு முதல்ல இந்த பாலத்தை கட்டுறாங்க, அப்போ அந்த தடுப்பணை பயன்பாட்டில் இருக்குமா இல்லை அதுக்கப்புறம் அதை என்ன செய்ய போறாங்கன்றதை வந்து பொதுப்பணித்துறையும் மதுரை மாநகராட்சி மாவட்ட நிர்வாகமே அதை தெளிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் 2வது ஓப்பலாப்பட்டித்துறையில் ஒரு தடுப்பணை இருக்கு, 3வது தடுப்பணை. அந்த 3வது தடுப்பணையுமே என்ன அளவில் இருக்கு? அதுவுமே அந்த அளவில் தானே இருக்கே ஒழிய அங்கேயுமே வந்து என்ன கிடையாது, மணல் பாங்கு கிடையாது. அந்த இடத்துலையுமே இவங்கிருந்து செல்லக்கூடிய கழிவு நீர் கலக்கிறது. ஆக 3 இடத்துல தடுப்பணை கட்டி கழிவு நீர் தேக்கி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இது மதுரை மாவட்ட நிர்வாகம். அந்த தடுப்பணையிலையும் மணல் பாங்கு கிடையாது, அங்க பூரா பாறையா இருக்கு, குப்பையில பூரா போட்டு வச்சிருக்காங்க. அங்க சற்று இருக்கு, அந்த தடுப்பணையில சற்று இருக்குனால என்ன பண்றாங்க, சில சமயம் தண்ணீர் வரும்போது அந்த சற்றை இது பண்றாங்க. ஆனா அங்க சற்றை மூடுனா கூட ஆழ்வார்புரத்துல இருந்து அந்த பந்தல்குடி கால்வாய் வழியாக ஆழ்வார்புரம் மீனாட்சி காலேஜ் வழியாக பயணித்து உள்ளுக்குள்ள ஆத்துக்குள்ள தான் திரும்ப அந்த கழிவு நீர் வருது. திரும்ப அங்க என்ன பண்றோம், கழிவு நீரை சேகரித்து தடுப்பணையில வந்து நம்ம இது பண்றோம். அதனால இப்படி நிலத்தடி நீர் வந்து இந்த தடுப்பணையில வந்து இந்த நிலத்தடி நீர் வந்து போனா கூட நிலத்தடி நீர் நஞ்சாக மாறக்கூடிய ஒரு அபாயமான சூழ்நிலை தான் இருக்கு. எனவே நிலத்தடி நீரை வந்து இந்த தடுப்பணை கட்டுவதால நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு வந்து பயன்பாட்டில் இருக்கு என்பதை வந்து மதுரையினுடைய இன்னைக்கு வந்து ஆய்வு பண்றாங்க, கழிவு நீரை பத்தி ஆய்வு பண்ணாங்க. என்னிடம் கூட உதவி கேட்டாங்க, நானும் கூட கழிவு நீர் சம்பந்தமாக மதுரையில் எங்கெங்க கலக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதனால வந்து இந்த தடுப்பணையிலாலையும் இந்த எவ்வளவு தூரம் நிலத்தடி நீர் இந்த பகுதியில் வருது என்பதை வந்து மதுரை மாநகராட்சி வந்து நிலத்தடி நீர் நிபுணர்களும் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகளும் வந்து இதை வந்து அவங்க சரி செய்யணும்னு சொல்லி வைகநிதி மக்கள் இயக்கத்துடைய சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 3 தடுப்பணைகள் வந்து மிக முக்கியமான இருக்கணும். ஆனால் இதை வந்து நாங்கள் ஏதோ கட்டணும் பணத்தை செலவு பண்ணணுன்ற மாதிரி இருக்கே ஒழிய இது சரியான பராமரிப்பில் இருக்கா, இந்த தடுப்பணையில் தங்கியிருக்கக்கூடிய இந்த மண்ணை எடுத்து செக் பண்ணணும், எந்த அளவுக்கு இந்த மண் இதாக இருக்கு இந்த அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அதனால 3 தடுப்பணையிலையும் என்னை கேட்டால் இவ்வளோ 36 கோடி ரூபாய் 3 தடுப்பணைக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 36 கோடியில இந்த மணலை பூரா எடுத்துட்டாங்க. இந்த தடுப்பணையில 3 தடுப்பணைகளிலுமே மணலை வந்து மீண்டும் கொட்டி திரும்ப இதை சரி செஞ்சாதான் இந்த தடுப்பணைகள் பயன்பாட்டில் இருக்கும், மக்களுக்கு பயன்படும். இல்லாட்டி 36 கோடி ரூபாய் அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போற தண்ணி மாதிரி போயிடும், மக்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அதனால அரசாங்கம் நிர்வாகம் இதெல்லாம் சேர்ந்து இந்த 3 தடுப்பணைகள், ஏன்னா மதுரையில் வந்து நிலத்தடி நீர் வந்து முழுமையாக கிட்டத்தட்ட இப்போ டவுனுக்குள்ளெல்லாம்
600 அடி 1000 அடி அளவுக்கு போயிடுச்சு. அங்கே டவுனுக்குள்ள தெப்பக்குளம் இருக்குது. அந்த மீனாட்சி அம்மன் தெப்பக்குளம், அந்த பெருமாள் கோயில் தெப்பக்குளம்லாம் இருக்குது. அந்த தெப்பக்குளங்கள்லாம் மழைநீர் சேகரிப்பை வந்து சேகரிக்கலாம். ஆனால் அங்கே மழைநீரை சேகரித்து அந்த சுற்றி வட்டாரக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் மூலம் வந்து அவங்க வெளியிலேருந்து தண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பக்கத்தில் குடியிருப்புகளை மக்கள் வந்து தண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பெய்யக்கூடிய மழை நீரையுமே அவங்க சேகரிக்கலை. அப்போ ஒரு நீண்ட காலமான ஒரு திட்டம் மக்களுக்காக எது பயன்படும், ஒரு திட்டத்தை நம்ம செஞ்சுருக்கோம், அது தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து அரசாங்கமும் அதிகாரிகளும் உண்மையிலே வந்து மக்கள் மீது ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இல்லை மக்களுக்கு வந்து நாங்கள் நல்லது செய்ய தான் அரசியலுக்கு வந்திருக்கோம், நாங்கள் பெரிய பரம்பரை அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடியவங்க ஒவ்வொரு திட்டத்தையும் ஆய்வு செஞ்சு நாம் செஞ்சிருக்கிறது சரியா, இது சரியாக பயன்படுதா அப்படின்றத வந்து மக்களுக்கு வந்து அவங்க தெளிவு போடணும். இந்த தடுப்பணையால் நாங்கள் இவ்வளோ தூரம் நிலத்தடி நீர் சேகரிச்சு, இந்த தடுப்பணை கட்டுவதற்கு முன்னாடி இவ்வளோ நிலத்தடி நீர் இந்த பகுதியில் இருந்துச்சு, இந்த தடுப்பணையை கட்டினதுக்கப்புறம் இவ்வளோ நிலத்தடி நீர் இங்கே இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணி, அது போக வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்பணை பூரா இருக்கக்கூடிய மணலை பூரா அந்த இருக்கக்கூடிய களிமண்ணை பூரா எடுத்துட்டு திருடின மணல், இங்கேருந்து திருடினாங்க பாருங்கள், அந்த மணல், ஏவி பாலத்துலேருந்து திருடின மணல், ஓப்பலாப்புடத்துலேருந்து திருடின மணல், அத்தனை மணலையும் கொண்டு வந்து அந்த தடுப்பணையில் இருக்கக்கூடிய அந்த இதை கழிவை பூரா அள்ளி அகற்றி அந்த மணல் பாங்கான இடத்துல தண்ணி தேர்னாதான் அது நிலத்தடி நீர் சேரும். அதனால் இந்த தடுப்பணைகளை வந்து திரும்ப வந்து ரீஒர்க் பண்ணணும் சொல்லி வைகநதி மக்கள் இயக்கத்தை சார்பை கேட்டுக்கொள்கின்றேன். ராஜன், வைகநதி மக்கள் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர்.